அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் யாவரோடு கூட இருக்கட்டும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவர் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும், இருந்தவரும் இருக்கிறவருமாகிய தேவன். இந்த தேவனுக்கு ஒப்பாக உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லை. அதுல ஒரு பெயர் ஜெபத்தை கேட்பவர். ஜெபத்தை, வேண்டுதல், விண்ணப்பம், துதி, ஸ்தோத்திரம் இதெல்லாம் கேட்கிற தேவன். யாரு கேட்க முடியும்? காது உள்ளவதான் கேட்க முடியும். நிறைய பேருக்கு காது இருக்கு, ஆனா கேட்காது. என்ன காது? சிலைகள் இருக்கு, கேட்குமா? பார்க்குமா? நடக்குமா? சத்தமிடுமா? ஒன்றும் பண்ணாது. அதை செய்கிறவர்களும் அவைகளும் ஒன்று போல்தான் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. 65வது சங்கீதத்துல 2வது வசனம் தான் அப்படியாக சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். படிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வேற யாரெல்லாம் இருக்கலையா? சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எல்லாம் சேர்ந்து படிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். ஆமென். சாலமோன் என்கிறதான ஒரு ஞானி அவர் தான் சொன்னார், தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீங்க பூமியில இருக்கிறீங்க, உங்க வார்த்தைகள் சுருக்கமா இருக்கு. ஆனா அவர் பண்ணினதான ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 பக்கத்துக்கு அந்த ஜெபம் போகும். அந்த 3 பக்க ஜெபத்துல ஏறக்குறைய 13 வகையான ஜெபங்கள் உள்ள அடங்கும். பார்வைக்கு ஒரு ஜெபமாக இருந்தாலும் அந்த பார்வைக்குள்ள 13 வகையான கோணங்களில் அதனுடைய ஜெபங்கள் காணப்படும். அதுல ஒன்று சொல்லுவாரு, அந்நியனும் பரதேசியா இருக்கிறவங்க கூட இந்த எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபித்தால் அதை கேட்பீராக. அதனால ஜெபம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவசியமான ஒன்று. அந்த வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களிடத்திலே வருவார்கள். அப்ப ஜெபத்தை கேட்கணும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா கூப்பிடுவோம், அவன் என்ன பண்ணுவான், கேட்காத மாதிரி போவான். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்தாலும் பார்க்காத மாதிரி அடுத்ததுல போயிடுவான். பைபிள் சொல்கிறது, நீ தேடியும் அப்படி ஓடிடுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நம்ம தேடி யாரை காணக்கூடாதுன்னா நம்முடைய சத்துரு, நம்முடைய எதிரி பிசாச நம்ம தேடி போனா கூட இருக்க கூடாது. ஆமென். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என்னத்தை கேட்கிறாரா? வேதாகமத்தை ஆராய்ச்சி பார்த்தா ஒரு 4 காரியங்களை கேட்கிறார். எதை கேட்கிறாரு? மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ கேட்டாரா? கேட்கறதுக்கு பைபிள்ல அதை கேட்க கூடாது. இருக்கு, பைபிள்ல இருக்கு. உன் இதயத்தை எனக்கு கொடுத்துருக்கிறோமா? இதயத்தை யாருக்கு கொடுக்குறோம்? ஒரு ஆட்டை வரைஞ்சி ஆட்டுக்குள்ள ஒரு அம்பை விட்டு அவன்கிட்ட போய் கொடுத்துட்றோம்.
ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்துட்றான். நாங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? பிரேசிலா 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 அப்படி ஆண்டவருக்கு கொடுத்துட்டா அந்த இதயம், அந்த வாழ்க்கை ஒரு ஆண்மகனை சென்று அடைய வரையிலும் அது கற்புள்ள வாழ்க்கையாய் காணப்படும். பிரேசிலா இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விபச்சாரிகள் என்றும் வேசித்தனம் என்று வேதம் கூறுகிறது. எனவே அவர் இதயத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தையும் கேட்கிற தேவன். உங்களிடத்தில் பல காரியங்களை கர்த்தர் கேட்கிறார். இருக்கட்டும், ஜெபத்தை கேட்கிறோம் என்று சொன்னால், இப்ப நம்ம சாதாரணம் போய் ஒரு அரசியல்வாதியை கூட பார்க்க முடியாது இல்லை. காரணம் அவங்களுடைய பொசிஷன். அப்ப அதுக்கு என்ன பண்றோம்? இப்போ ஒரு விஓவி பார்க்கணும் இருந்தா கூட என்ன பண்றோம்? விஓக்கு கீழே யார் இருக்கிறா? அவரை பார்த்து கரெக்ட் பண்றோம். அவரை கரெக்ட் பண்றாரு, அவர் அதுக்கு மேல உள்ள கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ணிதான் நமக்கு ஒரு சிக்னேச்சர் ஆகி வருது. இது வாழ்க்கை. சாதாரணமா எந்த மனிதனும் கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க பார்க்க முடியறது இல்லை. ஆனால் வேதம் கூறுகிறது, லூக்கா புத்தகம் 18வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். எதை குறித்து? ஜெபம் பண்ணுவதை குறித்ததான ஒரு உவமை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜெபம்னா எப்படி இருக்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதும் இடைவிடாம ஜெபம் பண்ணுவது, அது ஒரு 15 வகையான ஜெபத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்கே என்ன பண்ணணுமா? சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஜெபம் எப்படி அப்படின்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அது 5ஆம் வசனம் படிங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால். இப்போ எந்த விதவை அப்படின்னு பார்த்தா 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 1ல படிமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோர்ந்து போகாமல் ஆரம்பத்தில் படி. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும். யாரா? தேவனுக்கு பயப்படாதவன். நமக்கு பயப்படுவானா? தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவளிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். என்ன பண்ணினார்? விண்ணப்பம், வேண்டுதல், துதி, ஸ்தோத்திரம், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. துதி என்றால் என்ன, ஸ்தோத்திரம் என்றால் என்ன, விண்ணப்பம் என்றால் என்ன, வேண்டுதல் என்றால் என்ன, குங்குலியம்னா என்னன்றதும் ஒப்பிட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணினால்? ஒரு விண்ணப்பம். நம்ம கூட அலுவலகத்துக்கு கொடுக்கிறோம், உதவி வேண்டி விண்ணப்பம், மனு கொடுக்கிறோம். ஒரு விண்ணப்பம் பண்ணினால் அந்த விண்ணப்பம் யாருக்கிட்ட பண்ணினார்னா ஒரு நியாயாதிபதி. நியாயாதிபதி யாரா இருக்கணும்? ஒரு மத்தியஸ்தனா இருக்கணும். அவன் 2 பக்கமும் விசாரிச்சு என்ன பண்ணணும்? நியாயத்தை சொல்லணும். அவன் யாரா இருக்கிறான்? தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக இருக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், 3 நாள் போவோம், 4 நாள் போவோம், 5 நாள் போவோம், 6 நாள் போவோம், 7 நாள் போட அவங்ககிட்ட போனாலும் ஒரு பிரயோஜனம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடுவோம். உண்மைதானே? இது மனிதனுடைய இயல்பு. சில நேரம் நம்ம சொல்றோம், இத்தனை வருஷம் நான் இந்த சாமியை கும்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ உயிரோடு இருக்கிறதே பிரயோஜனம் தான். பேசுறார் 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 உயிரோடு இருக்கிறதே அது பெரிய பிரயோஜனம் தான். அப்போ படி அடுத்த வருஷம்
வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அவனுக்கு இவளுக்கு பஞ்சாயத்து செய்யணும், என்ன செய்யணும் ஒன்றும் மனமே கிடையாது. உலகத்துல சொல்றாங்க மனம் இருந்தால் தானே மார்க்கம், எனக்கு மனமே இல்லை. அதுக்குதான் ஒரு கவிஞர் எழுதுறார், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு, நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு நியாயம் செய்வேனா, நியாயம் செய்யாத இருப்பேனா? அந்த ஒரு மனதை வச்சு என்ன பண்ண முடியும்? படிமா. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும், அவனே சொல்ற பாருங்களேன், நான் யாரு? தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்திருக்கிறார். இவனுக்கே தெரியுது, நான் தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷனையும் மதிக்க மாட்டேன். இப்படியாம்பட்ட இருந்த என்ன இவ என்ன பண்றா? ஓயாமல் வந்து என்னை தொந்தரவு செய்கிறபடியினால் இவளுக்கு நான் நியாயம் செய்வேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப நம்ம என்ன பண்றோம்? உன்னை நம்பி எனக்கு என்ன இல்ல, பிரயோஜனமே இல்லைன்றோம். ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கல்களை எரிய ஒரு காலம் உண்டு, கல்களை பொறுக்க ஒரு காலம் உண்டு, சண்டை பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானமாக வாழ ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, பேசாதற்கு ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ணாதற்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. வெகு காலமா இவள் என்னை வந்து தொந்தரவு செய்கிறபடினால் இவளுக்கு நியாயம் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? செய்வாரா, செய்ய மாட்டாரா? அப்ப நம்ம உடனே என்ன பண்றோம்னா, காலையில போயிட்டு விளைச்சிட்டு சாயந்தரம் அருவாள் எடுத்து போய் அறுக்க போறோம். ஆகாது, இது வேலைக்கு உதவாது. விதைக்கு ஒரு காலம் இருக்குதுன்னா அறுக்க ஒரு காலம் இருக்கிறது. அப்ப அவன் தேவனுக்கு பயப்படல, மனுஷனை மதிக்கல. ஆனாலும் இவள் இடைவிடாமல் ஓயாமல் போய் எனக்கு நியாயம் செய்யும் கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் அவன் என்ன பண்றான்? இவருக்கு நியாயம் செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்து நியாயத்தை செய்யறான். அப்ப சொல்றாரு, அநீதி உள்ளதான அந்த நியாயாதிபதி ஒரு நியாயத்தை செய்ய அவன் முன் வரும் பொழுது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நான் உங்களுக்கு நீதி செய்யாமல் போவேனா? செய்வாரா? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில காரியங்களை எல்லாம் சில சமயத்துல கண்டு காணாம நம்ம போயிடணும். அவன் ஆண்டவரை பயப்படுறதில்ல, ஆண்டவருக்கு பயப்படுறதில்ல, மனுஷனை மதிக்கிறது இல்ல. ஆனாலும் இந்த ஏழை தாய் விதவை போய் அங்க போய் நிற்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? எப்படியாக இவருக்கு நியாயத்தை செஞ்சுன்னு சொல்லி நியாயத்தை செய்யறான். அப்போ ஒரு அநீதி உள்ளவனே நமக்கு நியாயம் செய்ய நினைக்கும் பொழுது, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், மனம் மாறாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன் நம்முடைய திக்கற்றவர்களை விட்டுருவாரா? பக்தன் பாடுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயிலே அல்லவோ. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அவன் நீதி செய்யும் பொழுது, அப்ப நீதி உள்ள தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயம் நமது வாழ்க்கையில நீதி செய்வார். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. 6வது வசனம் 7வது வசனம்.
பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை நல்லா கவனிங்க. என்ன நியாயாதிபதி? அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி. அவன் அநீதியுள்ளவன், அநீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவன். நமது தேவனோ நீதியுள்ள நியாயாதிபதி. ஜெபத்தை அந்த ஜெபத்துக்கு ஆம் என்ற ஒரு பதில் கிடைக்கும், இல்லை என்கிறான ஒரு பதில் கிடைக்கும், காத்திரு என்கிறதான ஒரு பதில் கிடைக்கும். என்னது? ஆம், இல்லை, காத்திரு. நிறைய பேர் சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. யார்கிட்ட சொன்னாரு? அப்புறம் சரி, காத்திரு யாருக்கு சொன்னாரு? ஒருத்தர் 25 வருஷம் காத்திருந்தானா? இல்லன்னு சொன்னார் ஒருத்தருக்கு. 2 பேருக்கு. ஒரு தாய் போய் கேட்கிறா, நீ வரும் பொழுது வலது பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கணும், என் பிள்ளைக்கு அருள் செய்ய ஆண்டவரே அப்படின்னு கேட்டது. இல்லைன்றாரு. யாரு? அப்போ ஜெபத்துல ஆம் என்ற பதில் கிடைக்கும், இல்லைன்ற பதில் கிடைக்கும், காத்திரு அப்படின்ற பதில் கிடைக்கும். ஆனா ஜெபத்துக்கு என்ன உண்டு? ஜெபத்துக்கு என்ன உண்டு? இல்லன்னு சொல்லிட்டு திருப்பி போய் செலுத்துல போய் முட்டிக்கிட்டு வேலைக்காராது. இல்லன்னா இல்லதான் பேசலாம். வெயிட் பண்ணா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமென். கொடுத்தா வாங்கி போயிட்டே இருக்கணும். அதை எந்த விதம் மாற்ற முடியாது. சரி, ஜெபம் எப்படி பண்ணுவது? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இதை நாங்க ஏன் அதை சொல்றது இல்லைன்னா, பெந்தகோஸ்தே சபைகளில் கல்லறையில் போய் சொல்லிட்டு இருக்கிறான், இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு துக்கத்தில் இருக்கும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. அதனால நான் சொல்றது இல்லை. பேசலாம். அப்ப எதை எங்க சொல்லணுமோ அதை அங்க சொல்லணும். அப்ப அது ஒரு மாதிரியான ஒரு ஜெபம், முன்மாதிரியான ஒரு ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா யோவானின் சீடர்கள் ஜெபிக்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிப்பது தெரியவில்லை என்று சீடர்கள் கேட்டபடியினால் கர்த்தர் என்ன பண்ண சொல்லி கொடுத்தார். அந்த ஜெபத்தை என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். பேசலாம். சரி, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவது? ஜெபிக்கிறது நல்லதுதான். இயேசுநாதர் என்ன பண்ணிருக்கிறார்னா, தனியா ஜெபம் இருக்கிறார், சீடர்களோடு இணைந்து ஜெபம் இருக்கிறார், இரவு முழுவதும் ஜெபம் இருக்கிறார், 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் இருக்கிறார். பேசலாம். அப்ப நமக்கும் என்ன பண்ணணும்? ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஊற்றப்படணுமா இல்லையா? ஜெபம் ஊற்றப்படணுமா இல்லையா? அதான் ஒரு பக்தன் பாடுகிறார். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், இந்நேரம் நான் ஏறெடுக்கணும், இந்நேரம் நான் ஏறெடுக்கணும். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபஆவி ஊற்றுமையா. என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். எல்லாரும் இங்கே ஏயில் போயிட்டு ஒரு வேண்டுதல் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஜெபம் பண்ணும் பொழுது சிலர் தான் நேர்த்தி கடன் பண்றாங்க. எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கண்ணை வாங்கி வைக்கிறேன், ஒரு காது கேட்டுச்சுன்னா காதை வாங்கி வச்சிடறேன், காது கடிச்சிச்சுன்னா காதை வாங்கி வச்சிடறேன். இப்படி எல்லாம் பண்றோம். அதுக்கெல்லாம் பேர் என்னது? வேண்டுதல், விண்ணப்பம், பொருத்தனை, ஜெபம், இப்படி எல்லாம் இருக்கு. சரி,
யாராவது போய் என் உயிர் போய் திரும்பி வந்துருச்சுன்னா என் உயிரை வாங்கி வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? போனா போனது போனதான். இன்னைக்கு எல்லாம் மொட்டை அடிக்கிறோம். இந்த முடிய மொட்டை அடிச்சுட்டா வரதான் எவனா மொட்டை அடிப்பானா? சொல்லுங்க. நான் மொட்டை அடிக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு முடிய வளராது அப்படின்னு தெரிஞ்சுட்டா மொட்டை அடிப்பானா? சத்த பணமா இருக்கு பாருங்க. அடிக்க மாட்டாங்க. ஏன்? உலகத்தை சொல்றான், முஸ்ல கொடுத்த சாமிக்கு அவ்வளவுதான். இந்த இதை வச்சு எத்தனை கோடிகள் அவன் சம்பாதிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க போடுறீங்க அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் கூந்தல் வளர போட்டுட்டு கொண்டு போய் மொட்டை அடிக்கிறதான அந்த முடிகிற என்ன பண்றான்? கோடி கோடியான பணத்தை அவன் சம்பாதிக்கிறான். தெரியுதுங்களா? அதனால்தான் வந்து சொல்றான் 200 கிராம் சிக்கு முடி 60 ரூபாய் விற்கிறானா? புரியுதா உங்களுக்கு? முடி சும்மா இல்ல. வேதம் சொல்லுகிறது, உன் தலையில் இருக்கிற முடிகளை எல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன். இந்த முடிகள் ஒன்னும் எனக்கு தெரியாம என்ன பண்ணிடாது, விழுகாது. முடினா சாதாரண எடுத்துக்க முடியாது. அவருடைய முடிகள் எல்லாம் சுருள் சுருளா காக்கத்தை போன்ற கருமை உள்ளதாக இருக்கிறது. அவர் வெண்மையும் சிவப்புமானதான தேவன். அப்போ இந்த தேவனிடத்துல தான் என்ன பண்றோம்? போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றோம். பெரிய ஜெபம் பண்ணணும் என்பது அவசியம் அல்ல. சில மனிதர்கள் சில ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். 1 மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 14:30. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று என்ன சொல்லி கூப்பிடுறான்? ஆண்டவரே என்னை சொல்லுங்க. ஆண்டவரே என்னை. இது எத்தனை நிமிஷம் ஜெபம் இருக்கும்? ஆண்டவரே என்னை ரட்சியும் ஒரு 10 செகண்ட் வருமா? ஒரு நிமிஷம் கூட இல்ல. ஆண்டவர் கேட்டாரே கேட்கலையா? எத்தனை பேர் கேட்டான்னு நினைக்கிறீங்க? நீ ஒரு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு நீ முடிய கொடுத்துதான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ பொருத்தனை பண்ணி தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப பேதுரு என்கிற ஒரு மனிதன் படகில் போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் கடல் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே கடல் மீது நடந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப சீடர்கள் எல்லாம் பார்த்து பயந்தார்கள். ஐயோ, பேய் வருகிறது அலறினார்கள். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான். நாம உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னார கண்ணு கலங்குது. இந்த தில்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக கையில் வைத்துக் கொண்டீரே. தெல்லு பூச்சிக்கு கடல் மீது நடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், வா அப்படின்னாரு. படகுல இருக்கிறவன் தன்னுடைய கால்களை எடுத்து ஒரு காலை கடலில் வைக்கிறான். அது விசுவாசம் அல்ல. ஏனென்றால் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இன்றும் நாம் நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்தா அல்லேலூயா துதி மகிமை. எங்க சர்ச்சுக்கு வந்து இயேசுவுக்கு செலுத்திடுவோம் அப்படின்னு ஈ காக்கால உள்ள போயிட்டு வருது. தூக்க கொட்டாய் விடுறது. இன்னைக்கு கொட்டாய் விடுறானா அலையில சொல்றானே புரிய மாட்டேங்குது. அப்படி அலையிலான்னு சொல்லிட்டா
ரைட், அவரு விழிப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுவல்ல வாழ்க்கை. ஆண்டவரை பிடிச்ச ஆண்டவருக்காக ஓடு, இல்லையா விட்டுட்டு ஓடி. பேசலாம். ரெண்டு காரியம். ஒண்ணு, பரலோகம் வேணுமா இருந்தால் இந்த பூமியில சில காரியங்கள் எல்லாம் நீ விட்டுறணும். பேசலாம். பேசலாம். சீட்டு ஆடாத, சிகரெட் குடிக்காத, தீயவர்களோடு சேராத, மது மாதுக்கு அடிமை ஆகாத, பில்லி சுண்டிய கட்டுக்கு போகாத, அடுத்தவன் குடியே கெடுக்காத. இப்படி வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை இறந்துட்டோம்னா சொர்க்கம் நிச்சயம். பேசலாம். கைலாசம் நிச்சயம், பரலோகம் நிச்சயம். இவன் நான் வரட்டுமா என்று கேட்ட ஆண்டவர் வா என்றார். பேசலாம். வா என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? கம். கம் கூட்ட யாரெல்லாம் குறிக்கும்? 10 பேர் இருக்கிறாங்க, அவங்கள என்னதான் கூடுவாங்க? ஒருத்தர் இருக்கிறான், அவங்கள என்ன பண்ணலாம்? கம் கூப்பிடலாம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, படகுல இருந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு வா. அதை விசுவாசித்து போனவன் யாருதான்? பேதுரு தான். அப்ப அத்தனை பேரும் விசுவாசி இருந்தா அத்தனை பேரும் நடந்திருக்கலாம் அல்லவா? பேசலாம். 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 நிலாவில் கால் வைத்தவன் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனா நிலாவில் கால் வைக்க வேண்டிய ஆம்ஸ்ட்ராங்கா வேற ஆளா? ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அந்த விஞ்ஞானியினுடைய உடன் வேலையார். மேல போன பிறகு இவர் பயந்துகிட்டு, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கிடு. யார் இறங்க சொன்னார் தெரியுமா? உடன் வேலையார் இறங்க சொன்னார். அவன் போய் இறங்கினதான் நிலாவில் கால் வைத்த முதல் ஆள் ஆம்ஸ்ட்ராங் என்கிற பேர். அவர் விட்டு கொடுத்ததுனால தான் இவர் இல்லாட்ட அவர் பேர் தான் வந்திருக்கும். வா என்று சொன்னபோது விசுவாசித்து போயிருந்தாலும் எல்லாரும் போயிருக்கலாம், இவன் மாத்திரம் தான் போகிறான். இவன் யார்? ஒரு மீன் பிடிக்கிற மீனவ தொழிலாளி. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நேரங்களிலே அவன் போயிருக்கலாம். காற்று வீசியிருக்கும், கடல் கொந்தளித்திருக்கும், துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்கும், எல்லாவற்றையும் பார்த்தவன் தான். ஆனால் கடல் மேல் நடந்தவன் அல்ல. பேசலாம். பேசலாம். கடல் மேல் நடந்து கொண்டு வரும் பொழுதுதான் உலகத்தில் சொல்றான், ஓடுகிற வண்டி ஓடம் ஒற்றுமையாய் இரண்டும் செல்லும், ஒன்னு விட்டு ஒன்னு பிரிந்தால் என்னவாகும் எண்ணிப்பார். இப்பொழுது இவன் இயேசுவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற வரையில் பிரச்சனை இல்லை. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விட்டு இவனுடைய பார்வை மாறுகிறது. ஐயோ, வலதுபுறத்தில் ஒரு அலை வருகிறது, இடதுபுறத்தில் ஒரு அலை வருகிறதே என்று வலதுபுறமும் இடதுபுறமும் இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். வேதம் கூறுகிறது, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. இவன் அலைகளை பார்க்கும் பொழுதுதான் இவனுடைய கால்கள் கடல் மீது நடப்பதற்கு பதிலாக கடலுக்கு உள் செல்கிறான், கடலுக்குள் செல்கிறான். இப்பொழுது நான் உபவாசம் இருந்து நான் ஜெபிப்பேன், நான் கழுகை போல காத்திருந்து ஜெபிப்பேன், நான் ரெட்டுடுத்திக் கொண்டு நான் ஜெபிப்பேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசலாம். ஏன்னா அதுக்குள்ள எங்க போயிடுவான்? போனா போக மாட்டானா? அப்படி போனா யோனாக்கு ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரு? இவனுக்கு முதலையே வச்சிருப்பாரு. மீனு கூட போனா போன கக்கி போட்டுச்சு. முதல்ல என்ன பண்ணாது? ஓடாது. அப்ப ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, ஸ்பீடா சொல்லுங்க. அவ்வளவுதான் கேட்டாருங்க. ஆமென். அல்லேலூயா. பெரிய ஜெபனி 3 மணி நேரம் ஜெபம்னா வேணாம்னு சொல்லல. தண்ணிக்குள்ள போறவன் அவ்வளவுதான் ஜெபம் பண்ண முடியும். ஜெபத்தை கேட்கிறவரே, ஆண்டவரே என்னை ரட்சியும். ஒரு 10 செகண்ட் தான். ஆண்டவரே என்னை ரட்சியும். 5 செகண்ட் தான் வருது. 3 தான் வருதா? அவ்வளவுதாங்க. இது போல ஒரு தேவன் இருக்காரா? பேசலாம். 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 அல்லேலூயா. இவத்தை கேட்டாருங்க, தூக்கிட்டாருங்க. அவ்வளவுதான் பக்தன் படுகிறான்.
காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ. அப்போ பேதுருவ ரட்சியும் அப்படின்னு சொன்ன உடனே தூக்குற தேவன், ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? இரண்டாவது ஒரு வார்த்தை, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என்னுடைய 2 கண்களுக்காக ஒரே தீர்வையால் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தள்ளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். சிம்சோன் என்பவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி. அவனை பிடித்து கட்டி வைத்தாலும் அந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து போய்விடும். சங்கடிகளினால் கட்டுகிறார்கள், அக்னி கயிர்களினால் கட்டுகிறார்கள், புது கயிர்களினால் கட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் கட்டி 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 என்ன பண்ணினாலும் சரி, பெலிஸ்தர்கள் உன் மீது வந்து விட்டார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவைகள் எல்லாம் நெருப்பப்பட்டது போல அறுந்து போய்விடும். இவனை பெரிய ஒரு அறைக்குள் வைத்து பூட்டி விட்டால் அந்த நிலவு கதைகளை எல்லாம் உடைத்து தோல் மேல வைத்துக் கொண்டு மலை மேலே போயிடுவான். இப்படி வாழ்ந்து கொண்டதான இந்த மனிதன், பராக்கிரமசாலியாகிய மனிதன், ஒரு பெண்ணினுடைய அன்புக்கு அடிமையாகி உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது, பலன் எங்கே இருக்கிறது, பலன் எங்கே இருக்கிறது என்று கேட்டு நாள்தோறும் அவனுக்கு நோவை உண்டாக்கப்படுகிறான். இவன் சொல்லுகிறான், பல படி அவன் சொல்லி 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 அவன் உயிரை எடுக்கிற மாதிரி கேட்டபடியில் என்னுடைய பலன் எல்லாம் என்னுடைய தலைமுடியில் இருக்கிறது, இவனை சவரன் பண்ணிவிட்டால் என்னுடைய பலன் போய்விடும் என்று சொல்லி விடுகிறான். இவனை நல்லா மயக்கத்தில் வைத்து சவரனை கூப்பிட்டு, சவரன் என்ற பாபர், அவனை கூப்பிட்டு மொட்டை அடிச்ச உடனே திரும்ப சொல்றா, சிம்சோனே பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது இவன் எப்பொழுதும் போல எந்திரிக்கிறான். இவனுக்கு பலன் இல்லை, பலன் போய்விட்டது. இப்பொழுது இவனை பிடித்துக் கொண்டார்கள், விளங்கிட்டார்கள், கண்களை பிடுங்குகிறார்கள். இவனை வேடிக்கை காட்டும்படியாக ஒரு பெரிய மண்டபத்தில் இவனை வைக்கிறார்கள். அங்கு ஏறக்குறைய 3000 பேர் இருக்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளை இவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு மாவீரன் குருடனாய் கோமாளியாய் காட்சியளிக்கும் பொழுது அவன் செய்கிறதான ஜெபம், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை, ஆண்டவரே என்னை, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். இந்த ஒரு சிறிய ஜெபம் தான் செய்தான். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். கேட்டாரா? கேட்டாரா? சொல்லுங்க.
என்ன இதுக்கு போய் என்ன அங்க பிரச்சனை பண்ணுனா ஒன்னும் பண்ணல. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலப்படுத்துகிறது. என்ன நடக்கிறது? இவன் தலையில் முடி வளர ஆரம்பிக்கிறது. முடி வளரும் பொழுது பலனும் சேர்ந்து வளர்கிறது. அந்த சிறு பையனிடத்தில் கேட்கிறான், இந்த மண்டபத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறதான தூண்கள் எங்கே? அந்த தூண்கள் இடத்தில் போய் 2 தூண்கள் இடத்திலும் 2 கரங்களை வைக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் எல்லாரும் இவனை பார்த்து ஏலம் பண்ணினார்கள். இது எவ்வளவு பெரிய பில்டிங், எவ்வளவு பெரிய மாளிகை, இதை சிம்சோன் என்ன பண்ண போகிறானா, கரத்தினால் தள்ள போகிறானா என்று சொல்லி அவர்கள் கேலியும் பரியாசமும் பண்ணும் பொழுதுதான் பலத்தினால் இடை கட்டுகிற தேவன் அவன் மீது இறங்கி அவைகளை தள்ள எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடினார்கள். வேதம் கூறுகிறது, அவன் உயிரோடு இருக்கிற போது கொன்றவர்களை பார்க்கிலும் சாகும் பொழுது ஏறக்குறைய 3000 பேர்களை கொன்று குவித்தான். இதுக்கு என்ன காரணம்? ஜெபத்தை கேட்கிறார். உங்க ஜெபத்துல கேட்காத மாதிரியே இருக்குது. என்னை ரட்சியும்னு கேட்டாலும் கர்த்தரை கேட்பான், என்னை பலப்படுத்தும் என்று கேட்டாலும் கர்த்தரை கேட்பான். 24 மணி நேரம் உபவாச ஜெபம், 40 நாள் உபவாச ஜெபம், 180 நாள் உபவாச ஜெபம், காலையில இருந்து சாயந்தரம் வரலும் என் நாக்கில தண்ணி படாது, அதை குத்து வை, இதெல்லாம் வேலை இல்லைங்க. இப்படி எல்லாம் பைபிள் சொல்லல. உன் வாயிலிருந்து சொல் பிரவாதத்துக்கு முன்னாடியே நான் அறிந்திருக்கிறேன். பேசலாம், ஆனால் கேளு, நான் தர்றேன். ஆமென். பேசலாம். ஏன் வேற யார்ட்டையும் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ கேளு, கேளுங்கள் தரப்படும், தேடாடி எப்படி கிடைக்கும்? கேளுங்கள் கண்டடைங்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள். 3வது ஒரு ஜெபம். 139வது சங்கீதம் 23வது வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும். பேசலாம். யார் சொல்றா? அவர் யாரு? ஒரு ராஜா. அவர் சொல்றதா ஒரு சின்ன ஜெபம் தான். ஏன்னா இந்த இருதயமாகப்பட்டது கிறுக்குள்ளதுமாக கேடு உள்ளதுமாக இருக்கிறது. இவன் ஒரு கொலைக்காரனாக வாழ்கிறான், ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான வேளைகளிலே ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் என்கிறதான தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனை தேவன் ஆராய்ந்து பார்த்து அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை அறிந்திருக்கிறீர். உலகத்துல சொல்றான், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்ப நம்ம பத்தி நாமளே அறிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் நம்மை பற்றி அறிந்து கொள்ள முடியும்? நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில சிலதெல்லாம் நான் கண்டு காணாம போவேன், சிலதெல்லாம் விட்டு போவேன். இல்லை என்றால் பிடிக்கிற பிடிமானத்தை பிடிச்சா தப்பிக்க முடியாது. அந்த வசனம் சொல்கிறது, என்னை இப்படி சாதாரண ஒரு ஜெபத்தை அவன் சின்ன ஒரு வரியில ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். 4வது ஒரு காரியம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே என்னை அனுப்பும் சொல்ல முடியுமா? இது ஜெபம் தான். ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் ஊழியத்துக்கு போகிறேன். நேற்று புதுக்கோட்டைக்கு நான் செய்தி கொடுக்க சென்றிருந்தேன்.
பண்ணா ஒரு பாஸ்டருடைய கைகளை வெட்டிட்டான். பேப்பரை போட்டிருக்காங்க, பொட்டை விட அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வெட்டினவங்களை அடிச்சு வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து குடினா சொல்றாரு இல்ல திருடுன்னு சொல்றாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொன்னாரு? உன் குடும்பத்தோட நல்லா வாழ, சந்தோஷமா வாழ, திருடாத, போக்கிரித்தனம் பண்ணாத, அடுத்தவங்க சொத்ததை ஏமாத்தாத, மனைவியோட நல்லா இரு, எவ்வளவு நாள் நீடித்த நாட்களா இரு, சந்தோஷமா இரு, உன் பிள்ளைகளை கஷ்டத்துல விடாத, உன் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்துக்க, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தெல்லாம் என்ன பண்ணு, சேர்த்து வை, அதனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணு பாரு. இப்படிதான் ஆண்டவர் சொல்ற. பிடிச்சி வெட்டிட்டாங்க. இப்ப எல்லாம் வேனோட கொண்டு போயிட்டு ஜெயில வச்சிருக்கிறாங்க. நம்மள சொல்றோம், ஆண்டவரே என்னை அனுப்பு. அந்த ஜெபம் கேட்கப்படும். சர்ச்சைக்கு வர்றது முக்கியம் அல்ல. யான் பெற்ற இன்பம் பெருக இந்த. அப்ப இயேசு நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம அருகில் இருக்கிற மக்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதை யோசித்து பார்த்து இயேசுநாதர் நல்லவர் என்பதை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தை கேட்கிறது. 4 வார்த்தைகள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆண்டவரை என்னை ரட்சியும், ஆண்டவரை என்னை கனப்படுத்தும், அதுக்கடுத்து ஆண்டவரை என்னை ஆராய்ந்து பாரும், 4வது பார்த்தோம் ஆண்டவரை என்னை அனுப்பும். நாமும் என்ன அனுப்புறீங்களா? அனுப்பிடுறோம். பேசலாம். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பாராங்க. கண்கள் மூடுவோம், கர்த்தரை பார்த்து ஜெபிப்போம்.